இன்றைய இதமான காலை தன்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் எண் 16. விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்று ஆங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மேகத்தில் இருந்து மழை துளிகள் வீழாவிட்டால் பசும்புள்ளினது தலையையும் காணுதல் அரிதாகிவிடும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. மழையினுடைய அருமையை எப்படியெல்லாம் உணர்த்த முடியும் என்று அற்புதமாக எடுத்து உரைத்துள்ளார். அதாவது இறைவனும் இயற்கையும் தந்த கொடைதான் மழை நீர். அது மேகத்தில் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. அது கிடைக்காமல் போனால் என்ன, மனிதனும் சரி, 6 அறிவு படித்த மனிதனும் சரி, 5 அறிவு படித்த மிருகங்களும் சரி வாழ்வது கடினம். காரணம், ஒரு புல்லு கூட முளைக்காது என்கிறார் தெய்வப்புலவர். உண்மைதானே? மழை பெய்யாவிட்டால் ஒரு புல்லு கூட தலைக்காது என்கிறார். தலை காண்பது அரிது என்கிறார். மழை துளி வீழாவிட்டால் பசும்புள்ளினுடைய தலையையும் காண முடியாது. ஆடு மாடுகள் பசும்புல்லு தலை இல்லாவிட்டால் எப்படி உண்டு வாழ முடியும்? மனிதனும் எப்படி உண்டு வாழ முடியும்? அதனால்தான் தெய்வப்புலவர் மழை துளிக்கு அற்புதமான குறளை படைத்துள்ளார். இது இயற்கை தந்த வரம்ங்க. இயற்கை தந்த வரம், இறைவன் தந்த வரம். அதை மாற்ற யாராலும் முடியாது. அதுதான் நமக்கு அளித்த ஒரு கொடை. அதனால் தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய குறளை நாம் தினந்தோறும் படிப்போம். இப்போது இதெல்லாம் மாணவர்கள் பின்னாடி தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு குறள் படித்து கொள்ளட்டும். கல்வி, அவர்களுக்கு கல்வி ஊக்கமுடைமை. இந்த மாதிரி குறள்களை மாணவர்கள் படிக்க வேண்டும். இதையும் படிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இப்போது இதை நீங்கள் படிக்க தேவையில்லை. இருந்தாலும் ஒரு குறள் படித்து கொள்வது நன்றது. இத்துடன் இன்று குறளை முடித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.